ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, இப்போ அது இதுன்னு எதையும் யோசிக்காம என்ன நடக்கணுமோ அது மட்டும் நாளைக்கு நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கையோட இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு நிம்மதியாக நீ தூங்கு. நாளைக்கு நிச்சயமா நீ மகிழக்கூடிய வகையில், சந்தோஷப்படக்கூடிய வகையில் உனக்கான ஒரு நல்ல விஷயம் அதிசயமாக நடந்தே தீரும். நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒன்று உனக்காக உன்னை வந்து சேரப்போகுது என் செல்லமே. எப்படி சாயப்பா, நான் கேட்டதே எனக்கு கிடைக்கலையே, நான் எதிர்பார்க்காத நல்லது நடந்துடுமான்னு நீ யோசிக்கவோ கவலைப்படவோ வேணாம். உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு தானே தெரியும். உன் அன்பை நிராகரித்த மனிதர்கள்தான் இப்போது இழப்படைந்து உன்னை சந்திக்க முடியாம எப்படி உன்கிட்ட வந்து பேசுறதுன்னு தவிப்பாங்களே தவிர, யார் உன்னை நிராகரித்தாலும் அதன் மூலமாக உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நிச்சயமா இன்னும் நீ மேலேறி முன்னுக்கு வரதான் போற. உன் வாழ்க்கையில அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறைகளை பற்றி அலசி ஆராயாம, அவங்க செஞ்ச தவறுகளையும் குற்றங்களையும் யோசிக்காம, எல்லா மனிதர்களும் நிறையும் குறையும் நிறைஞ்சவர்கள் தான்றதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளை மட்டுமே பார்க்க பழகு. எப்போதுமே விதையாக இரு. விதை ஒருபோதுமே வீணாகாது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமாக மரமாக முளைச்சு வரும். அது மரமா முளைக்கலைனாலுமே கூட மண்ணுக்கு உரமாக மாறி போயிடும். அப்படிதான் நீயும் எப்போதும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணுமே தவிர, மறந்தும் கூட கெட்டதை நினைக்காதே என் செல்லமே. உன் மனசுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த சாயப்பா தீர்வை கொடுக்க தயாராகத்தான் இருக்கேன். நீ கொஞ்சம் அமைதியாக மௌனமாக இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்துவேன். நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். நீ தினம் என்னதான் எல்லாருக்குமே உதவி செஞ்சாலும் நன்றி கெட்ட மனிதர்கள் உள்ளத்தில் உன் மேலே அன்பும் பாசமும் மதிப்பும் வரவே மாட்டேங்குது. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதை அப்படியே விட்டுடு. நன்றி கெட்ட உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க. உன் வாழ்க்கையில் சந்தோஷப்படும்படியான விஷயங்கள் நடந்தாலும் சரி, அல்லது சோகமும் கவலைகளும் நிறைந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி, அமைதியாக இரு. எல்லா சூழ்நிலைக்கும் சரியாக வருவது அமைதி ஒன்றுதான் என்பதை மறவாதே. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன்னு நினச்சி மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் எது இல்லையோ அதையும் நான் கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு இருக்கப்பார் என் செல்லமே. நம்பிக்கைங்கிற ஒளி உனக்குள் குறைந்து போனால் வாழ்க்கை என்பது இருளாக மாறி உன்னை பயமுறுத்த ஆரம்பிச்சிடும். எப்போதுமே நம்பிக்கை ஒளி உன் நெஞ்சத்தில் இருக்கட்டும். எல்லாமே நல்லதாக நடக்கும். நடக்கும் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்றத எப்போதுமே ஆழமாக நம்பு. எப்போ என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் மனம் தளராதே தங்கமே. இந்த உலகத்துல உழைக்காம வாழும் மனிதர்கள் ரொம்ப வெகு சிலர் தான். ஆனால் வாழ்க்கையை வாழாமல் உழைச்சிக்கிட்டும் கஷ்டப்பட்டும் இருக்கிறவங்க தான் நிறைய பேர். நீயும் அவர்கள் வரிசையில் போய் வாழ்க்கையை வாழணும் சம்பாதிக்கணும்னு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்காம வாழ்க்கையினா என்னங்கிறதை அனுபவித்து வாழ தயாராகு. யாராவது அவமானப்படுத்தினாலும் உன்னை மட்டம் தட்டி பேசினாலும் நீ அசிங்கம்னு நினைக்காத. அவங்க கற்றுக் கொடுத்த அந்த அறிவுரையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அவமானமும் அசிங்கமும் எல்லாம் தாண்டிதான் வெற்றி உன் பெயரில் எழுதப்படும் என்பது எழுதப்படாத விதி என் செல்லமே. நிச்சயமாக வெற்றியை உன் நெத்தியில நான் எழுதி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை நீ பெறதான் போகிறாய். எந்த பாத்திரத்துல ஊத்தினாலும் அந்த பாத்திரத்துடைய வடிவத்தை தன் வடிவாக ஏற்றுக்கொள்வதுதான் தண்ணீர். அப்படி எல்லா பாத்திரத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தண்ணீரை போல எல்லா சூழ்நிலையிலும் நீ அனுசரித்து வாழ பழகிட்டினா உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். எப்போவுமே யாரையுமே மட்டமாகவோ கேவலமாகவோ நினைக்கவோ பேசவோ வேணாம். ஏன்னா காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். புறக்கணிக்கப்பட்ட பல பேர் தான், அவமானப்படுத்தப்பட்ட பல பேர் தான் இந்த உலகத்தையே உலுக்கி ஜெயிச்சிருக்காங்க. நீ யாரையும் தப்பா பேசுறதோ அவமானப்படுத்தி பேசுவதோ வேண்டாமேன் செல்லமே. காசு பணம் இருந்தால் எல்லாத்தையும் உன்னால் வாங்க முடியும். ஆனால் வறுமை உன்னிடம் இருந்தால் நீ பறித்த சிலவற்றை பணத்தால் கூட திருப்பி தர முடியாது. புரியலையா? வறுமைங்கிறது
நிச்சயமாக பல இழப்புகளை கொடுக்கும். காசு பணங்கிறது நிச்சயமாக சுகங்களை கொடுக்கும். ஆனா சந்தோஷத்தை எது கொடுக்கும்னு கேட்டா காசு பணம் கொடுக்காது. வறுமையான சூழ்நிலையிலும் அனுசரிச்சு போற நல்ல மனிதர்களும் அவர்களுடைய குடும்பமும் தானே சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்கும். இன்னைக்கும் உன் வாழ்க்கையில நீ இந்த நிலைமையில இருக்கனா அதற்கு முழு காரணமும் உன்னுடைய எண்ணங்கள் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே அவர்கள் எண்ணத்தை பொறுத்து தான் நான் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கேன். அவருடைய எண்ணம் நல்லா இருக்கு, அவர்களுடைய செயல் சிறப்பா இருக்குன்னா அவங்க வாழ்க்கையும் நிச்சயமாக நல்லா இருக்கும். உன் வாழ்க்கையை உன் எண்ணப்படி தான் நான் அமைச்சிருக்கேன். இனிமேலாவது வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சினா உன் எண்ணங்களை சரியாக அமைச்சுக்கோ. யாரையும் அதிகமாக நம்புவதோ யாரையும் முழுமையாக நேசிச்சு அக்கறை காட்டுவதோ வேண்டாம். ஏன்னா அதிகம்ங்கிறதே எப்போதுமே அதிகம் வலியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். அன்போ பாசமோ நம்பிக்கையோ எதுவா இருந்தாலும் அளவாக அழகாக இருக்கட்டும் என் செல்லமே. உலகத்திலேயே மிகவும் விலையுயர்ந்த விஷயம்னா அது நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை அடைவதற்கு சில வருஷங்கள் ஆகும். ஆனா அந்த நம்பிக்கை உன் மேலிருந்து போகிறதுக்கு சில நொடி செய்யக்கூடிய வேலைகளே போதும். எப்போதுமே யார் உன் மேல நம்பிக்கை வச்சாலும் அதை பொய்யாக்குற விதத்தில் நடந்து கொள்ளாமல் எல்லாருக்குமே உண்மையாக நீரு. உன் வாழ்க்கையை நான் உயர்வானதாக நிச்சயமாக மாத்தி தரேன். இப்போ உனக்கு என்ன வேணும், நீ எதை தேடிக்கிட்டு இருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கானதை உன் கைகளில் வந்து சேர்க்கறதுக்காக தான் இன்று இரவோடு இரவாகவே ஒரு அதிசயத்தை நடத்த போறேன். நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அதுவும் ஒன்னதான் தேடிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக உனக்கான ஒன்று உன்னை வந்து சேரும் என் செல்லமே. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த மனிதரையும் தேடி போய் பேசாத. ஏன்னா உன் வார்த்தையை காட்டிலும் உன்னுடைய அமைதிதான் உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே வாழ பழகிட்டீனா மகிழ்ச்சியை தேடி நீ போக வேணாம். மகிழ்ச்சி தானாகவே உன்னை தேடி வரும் என் செல்லமே. அமைதியா இருப்பவங்களையெல்லாம் முட்டாள்னு நினைச்சிடாத. இந்த உலகத்துல பேசுபவனை விட கேட்பவன் தான் புத்திசாலி. உன்னை சுத்தி மனிதர்கள் பேசுற விதத்தையும் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களையும் கவனித்து உற்று நோக்கினால் நீ நிச்சயம் புத்திசாலியாக தெளிவான பிள்ளையாக மாற முடியும். எல்லாமே கவனத்தில் தான் இருக்கு. கவன சிதறலோ கவனக்குறைவோ எதையுமே உனக்கு தராது, நஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும். ஆனா அதே நேரத்துல எல்லா விஷயங்களையும் கவனித்து உற்று பார்க்கும்போது உன் வாழ்க்கையை பத்தின புரிதலும் தெளிவும் உனக்கு உண்டாகும் என் செல்லமே. தவறான பாதையில வேகமா நடந்து போறதை விட சரியான பாதையில மெதுவாக போ. நீ எதற்காகவும் அவசரப்பட வேணாம். நேரம் வரும்போது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எப்போ யார் மேல உனக்கு எந்த கோபம் வந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை மட்டும் விட்டுடாதே. ஏன்னா விழும் அடிகள் தரும் வலியை விட வார்த்தைகள் கொடுக்கும் வலிகள் தான் அதிகம். எந்த வார்த்தையாலும் யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுன்ற எண்ணத்தோட வாழ்க்கையை வாழப்பாரு. நீ வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சினா தன்னம்பிக்கையோட செயல்பட்டினா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆனா இப்போ தன்னம்பிக்கை வருவதற்கே வாழ்க்கையில் பல போராட்டங்கள் தேவைப்படுகிறது அல்லவா? நீ தைரியமாக இரு. சீக்கிரமே உன் வாழ்க்கை போராட்டத்தை எல்லாம் முடிச்சு வச்சு உன்னை வெற்றியாளனாக நான் அறிவிக்கிறேன். அதற்கான விஷயமாக தான் நாளைக்கு நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கைகளிலேயே வந்து சேரப்போகுது.